ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த 1861 ஆக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 1861 அப்படிங்கிறதுனா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆக்டு. ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் வித் லா மேக்கிங் ப்ராசஸ். இது வரைக்கும் இந்தியாவில் லா மேக் பண்ணுறதுல இந்தியர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ஜீரோ. இந்த ஆக்டில் தான் முத இந்தியர்களையும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆக்டில் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? லா மேக்கிங் ப்ராசஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் ஆக்ட் பண்ணது இதில் தான். அப்போது இது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வைஸ்ரா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சில இந்தியர்களை சட்டம் இயற்றக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணலாம், அதாவது நியமிக்கலாம். ஓகேங்களா? வைஸ்ராய் மே நாமினேட் சம் இந்தியன்ஸ் இன் லா மேக்கிங் ப்ராசஸ். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் ஒரு சில இந்தியர்களை நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்தியர்களை லா மேக்கிங் ப்ராசஸில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் 1861 கவுன்சில் ஆக்ட் வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நாமினேட் பண்ணுறாங்க ஃபார் லா மேக்கிங். சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு 3 இந்தியர்கள் நாமினேட் பண்ணுறாங்க. யார் யாரை ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜா ஆஃப் பனாரஸ், பனாரஸோட மகாராஜா, பனாரஸ் அப்படிங்கிற ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங், அரசர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பாட்டியாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, பஞ்சாப் பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்தோட மகாராஜா. இவங்க 2 பேர் தான் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்டாக யார் வராங்க அப்படின்னா சர் தின்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இந்த 3 பேர் தான் முத லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியரில் ஆட் பண்ணுது. அது எந்த ஆக்ட்னு கேட்பாங்க, கவுன்சில் ஆக்ட் 1861. ஓகேங்களா? இந்த 3 பேர்த்தோட நேமும் கரெக்டாக இருந்தது தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஆக்டில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது ரெகுலேஷன் ஆக்டில் முத உருவாக்கணும்னு பார்த்தோமா. ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்களா, 4 மெம்பர்ஸ் 4 பேர் இருந்தாங்க. அந்த வைஸ்ராயோஸோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 12 உறுப்பினர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, 12வது பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ வைஸ்ராயோஸோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட கவுண்ட்டு இந்த ஆக்ட் மூலமா 12வது வந்து உயர்த்தப்படுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ரீஸ்டோர் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பம்பாய் பிரசிடென்சி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆல்ரெடி நம்ம ஒரு ஆக்டில் பார்த்தோம். ஓகேங்களா? இனிமேல் இந்தியாவில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பெங்கால் கவர்னருக்கு மட்டும்தான், பெங்காலோட கவர்னர் ஜெனரலுக்கு மட்டும்தான் இருக்குது. இனிமேல் மெட்ராஸ் பிரசிடென்சியும் பம்பாய் பிரசிடென்சியும் சட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆக்டில் வந்து சொன்னால் பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ஆக்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி இந்த ஆக்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி பம்பாய்க்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அதிகாரத்தை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறாங்க, அதாவது திருப்பி கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம், பம்பாய் மாகாணமும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் அவங்கவுங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்கவுங்களே போட்டுக்கலாம். மறுபடியும் பழைய மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். இப்போ பம்பாய்க்கு தேவையான சட்டத்தை பம்பாய் கவர்னர் அவரோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலயமா போட்டுக்கலாம். மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தேவையான சட்டத்தை அவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலயமா போட்டுக்கலாம். இல்லைங்களா? அவங்களோட கவர்னர் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலமாக போட்டுக்கலாம். அப்படிங்கிற அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை திருப்பி தராங்க. ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதை மறுபடியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் புதுசாக ஒரு சில லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு பர்மிஷன் தராங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்தின் படிதான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதாவது சட்டமேற்றும் அமைப்பு, சட்டமேற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு 3 உருவாக்குறாங்க இந்த ஆக்ட் படி. ஆனால் டிஃப்ரெண்ட் இயரில் இருக்கும். ஓகேவா? 1862 பெங்காலுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1866 நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், வடமேற்கு மாகாணம்னு சொல்லுவாங்க, வடமேற்கு மாகாணம். இந்த வடமேற்கு மாகாணத்துலையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டாடுறாங்க. அடுத்து பஞ்சாப்லேயும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1897, 1862 பெங்கால், 1886 நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், 1897 பஞ்சாப். இந்த 3 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்குறாங்க பேஸ்ட் ஆன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அதன் மூலியமா. ஓகேங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆக்ட் மூலியமாக தான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது இலாக்கா முறை. ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்லாம் சொல்கிறோம்ல, நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர், அதாவது ஜல்சக்தின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி நம்ம இப்போ நிறைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இருந்தோம்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. அப்போ அந்த கான்செப்ட் அதை தான் வந்து நம்ம இலாக்கான்னு சொல்லுவோம், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மினிஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய, அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த கான்செப்டை கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தோன்னா 1862 ஆக்டில் தான். பட் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி 1859லேயே நமக்கு வந்து பார்த்தோம்னா லார்ட் கேனிங், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், அவர் 1859லேயே கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் 1861 தான் அதுக்கான ஸ்டாட்யூட்டரி ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. அதாவது சட்டப்பூர்வமாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்தது இந்த ஆக்ட்லாம். அவர் 1859லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அதை கொண்டாங்க. அப்போ இலாக்கா முறை அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பிரிக்கல, அதுக்கு ஒரு சிஸ்டம்லாம் கிடையாது. 1859 அப்புறம் தான் அதை கொண்டு வராங்க. அதை 1861 ஸ்டாட்யூட்டரி ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், எம்பவர்ட் வைஸ்ராய் டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். வைஸ்ராய் இருக்கார்ல லார்ட் கேனிங், அவருக்கு லார்ட் கேனிங்கில் வைஸ்ராய் பதவியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அவசர சட்டம் இயற்றுவதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அவசர சட்டம் அப்படின்னா என்ன, இப்போ இது எப்படி இருக்குது, இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் கரண்ட் இந்தியாவில் இந்த அவசர சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கா அப்படின்னா எஸ், பிரசிடெண்ட்டுக்கு இப்போது அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஓகேங்களா. சரி, இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்லிமெண்ட்டில் தான் நம்ம இந்தியாவில் சட்டம் அப்படிங்கிறது போடணும், கரெக்டாக. இந்தியாவுக்கான சட்டத்தை பார்லிமெண்ட்டில் போடுவாங்க, ஸ்டேட்டுக்கான சட்டத்தை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போடுவாங்க, கரெக்டுங்களா. இப்போ இந்தியாவில் பார்லிமெண்ட் நடக்காத டைமில், இந்தியாவில் பார்லிமெண்ட் நடத்த முடியல, செஷன்ஸ் நடத்த முடியல, ஓகேங்களா, சிட்டிங் நடத்த முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் எனி ரீசன், ஓகேங்களா, எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை வாராக இருக்கலாம், இல்லை பேண்டமிக் பீரியடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஏதாவது ஒரு ரீசன்னால இந்தியாவில் பார்லிமெண்ட் நடத்தலை, கூட்டம் நடத்த முடியல அப்படின்னா அந்த டைமில் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அவசர சட்டத்தை போடலாம், ஓகேங்களா. அந்த அவசர சட்டம் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 6 months and 6 weeksக்கு வந்து பார்த்தோம்னா அது ஒர்க்கிங்கில் இருக்கும், ஓகேவா. அந்த 6 மாதத்துக்கு தேவையான அவசர சட்டத்தை போடலாம், ஓகேங்களா. அது இடையில கூட ஸ்டாப் பண்ணுவாங்க, அது நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி பார்க்கும்போது அது டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம். அதே மாதிரி தான் இந்த டைமில் 1861 வைசிராய்க்கு அந்த பவர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா வைசிராயும் இந்தியாவுக்கு தேவையான அவசர சட்டத்தை போட்டுக்கலாம், அந்த சட்டம் 6 months வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 6 மாதத்துக்கு அந்த சட்டத்தை வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வைசிராய்க்கு இந்த டைம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது அதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க சும்மா. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இந்த ஆக்டில் தான் கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஃபஸ்ட்டு லா மேக்கிங் ப்ராசஸில் இந்தியாவில் ஆட் பண்ணுறாங்க. அதன்படி வைஸ்ராய் 3 மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாரு, ராஜா ஆஃப் பனாரஸ், ராஜா ஆஃப் பாட்டியாலா, சர் தின்கர் ராவ், ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆல்ரெடி பம்பாய் பிரசிடென்சிக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அங்கீகாரம் மறுபடியும் திருப்பி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்குறாங்க, பெங்கால், நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ், பஞ்சாப், 1862, 1886, 1897. அடுத்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது 1859 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஸ்டாட்யூட்டரி ரெகக்னேஷன் இந்த ஆக்டில் கொடுக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வைசிராய்க்கு அவசர சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கொடுக்குறாங்க. அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 months, 6 மாதத்துக்கு தேவையான அவசர சட்டம் இயற்றக்கூடிய அந்த அங்கீகாரம் இங்கே கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்து கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டோட ஃபியூச்சர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1992. இது ரொம்ப முக்கியம் இல்லை, 2 பாயிண்ட் மட்டும் தான் பார்த்துடலாம், அதனால் இதோட ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீசிங் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது இந்த சட்டம் இயற்றக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸோட கவுண்ட்டை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 10 மேக்ஸிமம் 16. மினிமம் 10 இருக்கலாம், மேக்ஸிமம் 16. என்ன சார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் ஃபஸ்ட்டு நம்ம 6 மெம்பர்ஸோட உருவாக்குறாங்கன்னு பார்த்தோமா. 6 மெம்பர்ஸோட 1853 உருவாக்குறாங்களே அந்த லெஜிஸ்லேட்டிவ். ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சாங்களே, எக்ஸிக்யூட்டிவ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒரு 6 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி உருவாக்குறாங்களா ஒரு கவுன்சிலை. அந்த கவுன்சிலோட கவுண்டை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 16 வரைக்கும் இருக்கலாம், மினிமம் 10 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இது நமக்கு ரொம்ப முக்கியம். கேவ் பவர் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் அட்ரஸிங் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவில் ஓகேங்களா பாருங்க 1861 நமக்கு இந்தியர்கள் சட்டசபைக்கு போயிட்டாங்க, ஐ மீன் சட்டமன்றத்தில் இடம் பெற்றாங்க. ஆனாலும் 1861 இடம் பெற்றாலும் அவங்களுக்கு பட்ஜெட்டை பற்றின டிஸ்கஷனுக்கும் பட்ஜெட்டை பற்றின கேள்விகள் எழுப்புறதுக்கும் இவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அந்த டைமில். அதை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் 1892 தான் இனிமேல் இந்தியர்களும் பட்ஜெட் சம்மந்தமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கான கொஸ்டின்ஸையும் நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படி நமக்கு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் டிஸ்கஷன் நடக்குதுல்ல, ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, ரூலிங் பார்ட்டி வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியன்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த பவரை இங்கே தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஏன் இதுக்கு வந்து பார்த்தா இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சில ஜென்ரலான ஒரு பட்ஜெட் சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் பிரிட்டிஷ் தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மைனாரிட்டிஸ் தான். பட் கொஸ்டின் அனுப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. சரி, இந்த 2 ஆக்டும் பார்த்து வச்சிங்க. அடுத்து 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பார்ப்போம். அடுத்து 1999, அடுத்து 1935, அடுத்து 1947. இதை பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சிடும். ஓகேங்களா. நம்ம அடுத்த ஆக்ட் இருந்தோம்னா பார்ப்போம். ஓகேவா. இந்த ஆக்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1909, 1935 இந்த 3 ஆக்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா அது வந்துன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி போட்ட ஆக்ட், அதனால் இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அடுத்த ஆக்டில் வந்து பார்க்கணும். ஓகேங்களா.